ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நீபாஸ் கிச்சனில் சுத்தமான நெய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, பாலாடை நம்ம கலெக்ட் பண்ணணும். பாலை நல்லா காசிட்டு இந்த மாதிரி ஆடை படிஞ்சதும் அந்த ஆடையை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பால் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கலை, வெளியிலவே தான் வச்சுருக்கேன். இதுலேருந்து எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி கிடச்சிருக்கு. இந்த பால் பார்த்திங்கன்னா நான் காசி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இதிலேருந்து எனக்கு இன்னமும் அதிகமாகவே ஆடை கிடைக்கிது. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கான பாலாடை கிடச்சிருக்கு எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும் போது. இந்த மாதிரி டெய்லியும் கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸை மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கணும். 1 வீக்கில் எனக்கு இவ்வளோ பாலாடை கிடச்சிருக்கு. டெய்லியும் நான் 1 லிட்டர் பால் காசுவேன். அதிலேருந்து சேர்கிற ஆடையெல்லாம் இதுலேயே சேர்த்து வச்சுக்குவேன். ஈவினிங் போல் வெண்ணெய் எடுக்க போகிறோன்னா மார்னிங் ஃப்ரீசர்லேருந்து பாலாடை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சாஃப்ட் ஆகும். மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஐஸ் கட்டி போல் ஆட் பண்ணிக்கலாம். பாலாடையை சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் எடுக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாகிடும் க்ரீமு. இப்போது ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் க்ரீம் ஆகிருக்கு, பட் லிக்விட் மாதிரி ஆகிருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியும் ஐஸ் கட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். திருப்பியும் அரைச்சிக்கலாம். இப்போது நுர மாதிரி கொஞ்சம் வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் இதிலேருந்து பிரிஞ்சு வந்துடும். தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம். திருப்பி அரைச்சி எடுத்துக்கோங்க. திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் தண்ணி அண்ட் ஐஸ் கட்டி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸி சூடாகும், அதனால் வெண்ணெய் சீக்கிரமாக வராது. அதுக்காக தான் நம்ம ஐஸ் கட்டியும் ஐஸ் வாட்டரும் ஆட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ இதை இன்னொரு வாட்டி அரைச்சிக்கலாம். நம்ம கிளைமேட் பொறுத்தும் வெண்ணெய் பிரியறது லேட்டாகவும் சீக்கிரமாகவும் மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் வர ஆரம்பிக்கும். இடையில இடையில தண்ணியும் ஐஸ் கட்டியும் மாற்றி மாற்றி ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் பிரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா மிக்ஸியோட சவுண்ட் மாறும். ஏதோ சிக்கனா மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா பட்டர் பிரிஞ்சிருக்கும் பாருங்கள். பட்டர் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ அழகாக பட்டர் திரண்டு வந்திருக்கு பாருங்கள். பாலாடையிலேருந்து வெண்ணெயும் தண்ணியும் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நான் பாலாடையில் எதுவும் கேர்டு ஊற்றாததுனால இந்த தண்ணி மோர் கிடையாது. நீங்கள் டிஸ்கார்ட் தான் பண்ணணும். தண்ணியில் போட்டிங்கன்னா மிதக்கும் வெண்ணெய். இதுதான் கரெக்டான பதம். மீதம் உள்ள
பாலாடையையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வெண்ணெயை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி. எல்லாத்தையும் இந்த தண்ணியிலே போட்டுக்கலாம். இதுவும் ஐஸ் வாட்டர் தான். இப்போது 3rd பேட்ச் வந்து போட்டு எடுத்திருக்கேன். வெண்ணெய் ஃபுல்லாக திரண்டு வந்துச்சு. தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த வெண்ணெயை நல்லா வந்து தண்ணி போட்டு அலசிக்கணும். அதிலிருந்து பால் எல்லாம் நல்லா வந்து வெளியில் வந்துடணும். அப்போ தான் நெய் காசும் போது நம்மளுக்கு கசடு எதுவும் இருக்காது. இது பார்த்திங்கன்னா நான் 4th டைம் வாஷ் பண்ணுறேன். வெண்ணெயிலேருந்து பால் எல்லாம் வந்துடுச்சு வெளியில். நல்லா பந்து போல் உருட்டி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அலசின தண்ணி, இது லாஸ்ட்டாக அலசின தண்ணி. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நெய்யாக உருக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடாயில் வெண்ணெயை சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருக்கட்டும். ஃபுல்லாக சிம்மில் தான் வச்சு செய்யணும். அப்போ தான் நெய்யோட குவாலிட்டியும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. மேலே ஒயிட்டாக உள்ளதெல்லாம் கீழே போய் செட்டில் ஆகணும். ஒயிட்டாக உள்ள மில்க் சாலிட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நெய்யை நல்லா காசிக்கலாம். இப்போது அந்த ஒயிட்டாக மேலே தங்கினதெல்லாம் அடியில் போக ஆரம்பிச்சிருச்சு. நெய் வந்து நல்லாவே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா நுரைக்கும் போது கலரி கலரி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் இந்த மாதிரி வந்ததும் கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிங்கன்னா நெய் நல்லா வந்து மணல் மணலாக வரும். நெய் நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும். இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் தானாகவே அடங்கிடும். இந்த மாதிரி அடங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட நெய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக முருங்கை இலை ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கை இலை நல்லா வெடிக்கும். இந்த மாதிரி வெடிச்சதுன்னா நெய் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். முருங்கை இலை நல்லா ஸ்மெல் கொடுக்கும் நெய்க்கு. பாருங்கள், நல்லா தெளிஞ்சு நெய்யாக வந்துடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் வெடிக்கட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கடைசியாக நம்மளுக்கு இவ்வளோ நெய் கிடச்சிருக்கு. மறுநாள் ஆறுனதும் பார்க்கலாம். இது நெக்ஸ்ட் டே வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ வந்து
கோல்டன் கலரில் நல்லா மணல் மணலாக சூப்பராக நெய் ரெடியாக இருக்குது. இனிமேல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் பாலாடையை தூக்கி போடாமல் வெண்ணெய் ஆக்கி நெய் ஆக்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். டவுட் இருந்தாலும் கேளுங்க. நீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.